வணக்கம். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஸ்ருதியோட தூரத்து சொந்தக்கார் வந்து அதிருப்தியா மாரி பேசுவா, அதிருப்தியா மாரி அப்படியே எரிஞ்சு விழுவா. அந்தமாரி ஒரு கேரக்டர். அவள் வந்து ஒரு விபத்தில் அடிபட்டு 6 மாதங்களாக படுக்கையிலே இருந்தாங்க. அப்போ வந்து சுவாவும் ஸ்ருதியும் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போக சொல்ல அவங்க வந்து ஆப்பிள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு அதிருப்தியாண்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போது அதிருப்தியா சொல்கிறா, ஆப்பிள் வாங்கிட்டு வந்தது போதும், ஆரஞ்சு வாங்கி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியே நின்று விட்டது. மறுநாள் போக சொல்ல ஆரஞ்சு பழத்தை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அதிருப்தியா சொல்கிறா, இல்லை எனக்கு சளி மாதிரி இருக்குது, எனக்கு வேணாம், ஆனால் எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்து சொல்கிறா, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. திருப்பி 3ஆவது நாள் போகிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போ என்ன அவள் சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வராங்க. அப்போ சுவா சொல்கிறா, புலம்பாதம்மா, சக்திலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவா சொல்கிறான். அப்போ வந்து போகிறாங்க. போயிட்டு அதிருப்தியாண்ட போயிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, வாழைப்பழம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வாழைப்பழம் வேணாம், ஆப்பிளே இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். அப்போ சுவா வந்து பையில் வச்சுருந்த ஆப்பிள் எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஆப்பிள் வேணாம், ஆரஞ்சு இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சுவா வந்து ஆரஞ்சு எடுத்துமே கொடுக்குறான். திருப்பி வந்து அது வெளில போச்சு. அப்போ தான் அதிருப்திக்கு சந்தோஷமாகவே இருந்தது. அப்போ சுவா சொல்கிறா, ஒருவருடைய நிறைமற்ற அல்லது நிறைவற்ற செயலை வந்து புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறா. அவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி.